ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஹேர் கேர் சீரீஸில் ஆனியன் ஆயில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆயில். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம ஆயில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுனாலும் பெஸ்ட் அயன் கடாய் தான். நான் அயன் கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 300 ml ஆஃப் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே மீடியம் ஹீட்டில் தான் நடக்கணும். ஸோ இதில் எதுவுமே வந்து ஹை ஹீட்டில் பண்ணக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட்டில் தான் இது எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 20 to 25 சின்ன வெங்காயத்தை நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். இடிக்கலைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் 1-2 அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டு அதை நம்மளோட எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி நுரைச்சி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கும். நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணும்போது நல்லா சடன்னு சத்தத்தோடு அது பயங்கரமாக நுரைச்சி வரும். ஸோ இது வந்து நல்லா செட்டில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த எண்ணெயை காய்ச்சணும். மீடியம் ஹீட்டில் தான் கடைசி வரைக்கும் காய்ச்சணும். எல்லா வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், முதல்ல போட்டதுக்கும் இப்போயும் அந்த நுரை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் நுரை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சடசடப்பு சத்தமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். ஆனியனில் சல்ஃபர் இருக்குது. இந்த சல்ஃபர் தான் நம்மளுடைய ஹேர் ரீக்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆனியனில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன், எக்ஸாம்பிள் டேண்ட்ரஃபே இருக்குன்னா அதை வந்து க்யூர் பண்ணோம். ஸோ இந்த ஆயில் வந்து பெஸ்ட் ஃபார் ஹேர் ரீக்ரோத்தை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து முடி கொட்டும். ஒரு சிலருக்கு பேட்சாக நிறைய இடத்துல முடி கொட்டி இருக்கும். ஒரு சிலருக்கு முடி வளரவே வளராது. ஒன்ஸ் கொட்டி இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் வளர்ந்துருக்காது. இந்த மாதிரி ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே இந்த ஆயில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 4 வீக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் தலையில் நீங்கள் நோட்டிசபிளாகவே உங்களுக்கு நல்லா தெரியும். குட்டி குட்டி முடி நிறைய முளைக்கும். ஆனியனில் இருக்கிற சல்ஃபர் பார்த்திங்கன்னா ஹேர் ரீக்ரோத் மட்டும் இல்லை, ஹேரில் ஒரு நல்ல ஷைனியும் கொடுக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆனியனை அப்படியே வந்து அரைச்சி ஜூஸாக அப்ளை பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஆயிலை விட அது நல்ல பெனிஃபிட் தரும். ஆனால் அது கன்வீனியன்ட் கிடையாது. எவ்ரி டைம் நீங்கள் அரைச்சி உங்கள் தலையில் பூச முடியாது. அண்ட் ஸ்மெல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனியன் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆயில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆயில் வந்து 75% ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நீங்கள் வந்து அயன் கடாய் யூஸ் பண்ணி இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இது ரொம்ப கரிஞ்சிரும். ஸோ வந்து இந்த மாதிரி 1-2 இருக்கும் போதே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் வந்து நல்லா டார்க் ஆயிரும். ஏன்னா அயன் கடாயில் பேசிக்காகவே ஹீட் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த ஹீட் வந்து இந்த ஆனியனை மேலும் குக் பண்ணிடும். ஸோ அதனால் அடுத்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து 1 மணி நேரம் நல்லா ஆறட்டும்னு விட்டுடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு துணி யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். காஃபி ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிங்கன்னா இது வந்து சரியாக வராது. ஸோ வந்து துணி தான் இதுக்கு பெஸ்ட்டு. துணி யூஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த ஆயில் எப்படி அப்ளை பண்ணணுன்னா ஸ்கேல்பில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஆயில் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் இந்த ஆயிலை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சூடாக தேய்க்காதீங்க. வெதுப்பாக இதை வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்னால இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹேர் க்ரோத் வந்து இதை அப்ளை பண்ணி ஒரு 4 to 5 வீக்ஸில் உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி முடி வர்றது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஹேர் கேர் சீரீஸில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ.